ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கற்றலுக்காக மதிப்பிடுதல் அந்த சப்ஜெக்ட்ல லாஸ்ட் 3 வருஷம் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, அதாவது 5 மார்க் கொஷின் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அதை தான் நான் உங்களுக்கு பண்ண சொல்ல போறேன். சரிங்களா? அதாவது 2022ல என்னென்ன 5 மார்க் கொஷின் வந்துச்சு, 2023ல என்னென்ன 5 மார்க் கொஷின் வந்துச்சு, 2024ல என்னென்ன 5 மார்க் கொஷின் வந்துச்சு அதை தான் நான் சொல்ல போறேன். சரிங்களா? சரிங்க சார். இப்போ இதை எப்படி சார் படிக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்ல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து 3 வருஷ கொஸ்டின் வந்து நான் 5 மார்க் கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதை நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 3 5 மார்க் கொஸ்டின் கிடைச்சிடும். நல்லா கவனிச்சுங்க, 3 5 மார்க் கொஸ்டின் கிடைச்சிடும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு யூனிட்ல ஒரு 5 மார்க் கொஸ்டின்னா 3 வருஷமும் 3 5 மார்க் கொஸ்டின் கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் எக்ஸாம்ல எல்லாத்துக்கும் நான் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் 5 மார்க் கொஸ்டினும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நம்ம கிளாஸ் எக்ஸாம்ல எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன். இதுல இருக்க கொஸ்டின் பிளஸ் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் அனுப்பிச்சிருக்கேன் பாத்தீங்களா? இதுல இருக்க கொஸ்டின் நிறைய கொஸ்டின் அதுல இருக்கும். சரிங்களா? சோ இதுல இருக்க கொஸ்டினை இதுல இல்லாத கொஸ்டினும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. நீங்க 5 மார்க் கொஸ்டின் மோஸ்ட்லி அட்டெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இதுல இருக்க இந்த கொஸ்டினும் தென் நான் அனுப்புற அந்த 5 மார்க் கொஸ்டினும், சரிங்களா, அதை நீங்க படிச்சுட்டாவே வந்து 5 மார்க் கொஸ்டின் எல்லா கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ அந்த 2022ல 22 23 24 இந்த 3 வருஷம் என்னென்ன 5 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, அட்ஜஸ்ட்மென்ட் ஃபார் லேர்னிங் 2022ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கல்வியில் அளவிடுதலின் பங்கினை விளக்குக. கல்வியில் அளவிடுதலின் பங்கினை விளக்குக. இது இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீட்டினை விளக்குவோம். இது செகண்ட் கொஸ்டின் இருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் பொறுத்தளவுக்கு நான் நிறைய கிளாஸ் நான் எடுத்திருப்பேன். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் முக்கியம் அப்படின்றதுக்காக நிறைய கிளாஸ் நான் உங்களுக்கு எடுத்திருப்பேன். நீங்க அந்த கிளாஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்முடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் ஃபோல்டர் வைஸா கொடுத்திருப்பேன். அதாவது பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அசஸ்மென்ட் ஃபார் லேர்னிங் அந்த ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா கிளாஸும் அதுல இருக்கும். சரிங்களா? கிளாஸ் ஒன் டைம் கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ செகண்ட் கொஸ்டின் வந்து தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீட்டினை விளக்குக. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, வெவ்வேறு வகையான சோதனை பொருள்களை வகைப்படுத்தி அதன் நன்மைகளை விளக்குக. நல்லா கவனிச்சுங்க. இப்ப தமிழ்ல வந்து வார்த்தைகள் கொஞ்சம் வேறமா இருக்கும். என்ன இது படிக்காத மாதிரி இருக்கும் தெரியும். நீங்க பக்கத்துல இருக்க இங்கிலீஷ் கொஸ்டின் பாத்துங்க. தமிழ் மீடியம் படிக்கிறவங்க தமிழ் கொஸ்டினை மட்டும் தமிழ்ல மட்டும் பார்க்காதீங்க, இங்கிலீஷ்லயும் பாத்துருங்க. சரிங்களா? அந்த இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து டைரக்டா இருக்கும், தமிழ்ல தான் வார்த்தைகள் மாறி இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க, வெவ்வேறு வகையான சோதனை பொருள்களை வகைப்படுத்தி அது நன்மைகளை விளக்குக. என்னன்னா வெவ்வேறு வகையான சோதனைகள் அதே பாருங்க, இந்த டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் வந்துட்டு பாத்தீங்களா? அப்ப இந்த இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, நன்மதிப்புடைய அறிவு சோதனையின் பண்புகளை உரைக்க. நன்மதிப்புடைய அறிவு சோதனையின் பண்புகளை உரைக்க. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, புள்ளி விவரங்களை வரைகலை பிரதிநிதித்துவத்துடன் எடுத்துரைப்பதன் நன்மைகளை பட்டியலிடுக. இந்த 5 கொஸ்டின் வந்து 2022ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 2023ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சோதனையிலிருந்து தேர்வை வேறுபடுத்துக. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கல்வியில் மதிப்பீட்டின் பின்னணியில் ஒரு நிலையான வளர்ச்சியை நீங்கள் எவ்வாறு கொண்டு வர முடியும். கல்வியில் மதிப்பீட்டின் பின்னணியில் ஒரு நிலையான வளர்ச்சியை நீங்கள் எவ்வாறு கொண்டு வர முடியும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, திறந்த புத்தக தேர்வின் அமைப்பை விவரி. திறந்த புத்தக தேர்வின் அமைப்பை விவரி. இந்த கொஸ்டின் வந்து உங்க புக்ல இன்னொரு கொஸ்டின் இருக்கும். அந்த இணையவழி தேர்வு இருக்கு பாத்தீங்களா, அதையும் படிச்சுங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு உறுதியா வர வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த திறந்த புத்தக தேர்வு முறையும் அந்த இணையவழி தேர்வு முறையும் ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, குறையறி சோதனையை வரையறை அதன் நன்மைகளை சுருக்கமாக எழுதுக. குறையறி சோதனை, அடைவு சோதனை, இந்த ரெண்டுல இருந்து அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. 5 மார்க் கொஸ்டின். சோ படிச்சுங்க. சரிங்களா? குறையறி சோதனை வரையறை அதன் நன்மைகளை சுருக்கமாக எழுதுக. அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க, தரவரிசை தொடர்பினை விவரி. தரவரிசை தொடர்பினை விவரி. 5 கொஸ்டின் முடிச்சு. அடுத்து 2024ல என்ன கொஸ்டின் கேட்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மதிப்பீட்டு நடைமுறையின் கொள்கைகளை எழுதுக. மதிப்பீட்டு நடைமுறையின் கொள்கைகளை எழுதுக. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீட்டின் நன்மைகளை விளக்குக. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க. இந்த தொடர்ச்சியான மற்றும் முழுமையான இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க. சரிங்களா? அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க, குறையறி தேர்விலிருந்து அடைவு தேர்வை வேறுபடுத்துக. பாத்தீங்களா? ஒவ்வொரு வருஷமும் இந்த குறையறி தேர்வு, இந்த அடைவு சோதனை இதை அடிக்கடி கேட்கறாங்க. சரிங்களா? அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, திறந்த புத்தக தேர்வு பற்றி சிறுவர் பருக. இத 2 வருஷம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த வருஷம் வந்து இதையும் படிச்சுட்டு நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த இணையவழி தேர்வு அதையும் படிச்சுக்கங்க. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின்,
மையப்போக்கு அளவைகள் பற்றி விளக்குக. இந்த லாஸ்ட் யூனிட்ல நீங்க சம்மெல்லாம் பார்க்க தேவையில்லை, தியரியை மட்டும் படிச்சுங்க. இப்ப மையப்போக்கு அளவைகள் பற்றி விளக்குற மையப்போக்கு அளவைகள் என்பதன் வரையறை, அதனுடைய பண்புகள், அதனுடைய நன்மைகள், அதை மட்டும் எழுதினா போதும். சம்மு நம்ம போடணும் அவசியம் இல்லை. 5 மார்க் சரிங்களா? ஓகே, இதுதான் நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கான 5 மார்க் கொஸ்டின். நாளைக்கு இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு இதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின் கொடுத்துறேன். 10 மார்க் கொஸ்டின் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். இதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நம்ம கிளாஸ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுறேன். இதுல இருக்க அந்த 5 மார்க் கொஸ்டின் பிளஸ் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அனுப்பிச்சு 5 மார்க் கொஸ்டின் அதையும் படிச்சிட்டீங்கன்னா நீங்க 5 மார்க் கொஸ்டின் நல்லா அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.